ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? அதுக்கு முன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்கும்போது அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லும் போது இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன யூஸ் பண்ணுறது, ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அது படிக்கும் போதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சரி நம்மளுக்கு ரெகுலராக ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ரேசர் இந்த மாதிரி பிளேடு ஏதாவது நம்ம ஃபேஸுக்கு போடும் போதோ இல்லை கை காலுக்கு போடும் போதோ அது லைட்டாக கிழிச்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம நல்லா இந்த பவுடர் இருக்கிறதெல்லாம் ஏதாவது நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன ப்ராடக்ட்டு, எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் ரெகுலராக ஒன்று யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் அமேசானில் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பண்ணலாமா? எதுவுமே ரொம்ப கெமிக்கல்லாம் இருக்காது. நம்மளுக்கு இந்த சில பேருக்கு இந்த ஸ்மெல் அலர்ஜி இருக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல்லாம் இல்லை, நம்மளுக்கு நேச்சராக தான் இருக்குது. கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டரில் கூட வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லாட்டிங்கன்னா பாலில் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் வாட்டரில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். கை ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நான் மெஹந்தி போடும்போது நிறைய பேர் ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் இன்னும் ஈஸியோட பேசிகிட்டு இருக்கேன். கடவுளே பரவாயில்ல. நான் மெஹந்தி போடும்போது நிறைய பேர் அவங்க ஹேண்டில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் ஏன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயப்படுறீங்க, எனக்கு ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெமிக்கல்லாம் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு நேச்சராகவே ஹேரெல்லாம் இது ரிமூவ் ஆகிரும். சரி, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸிங் ஹெர்பல் வேக்ஸ் பவுடர், ரிமூவ் யுவர் ஜுவல்லரி. இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காமனாக விஷயம் தெரிஞ்சது தான். நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாது. ப்ரேஸ்லெட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எங்கெங்கே நீங்கள் இந்த மூக்குத்திலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் அவாய்ட் பண்ணிடுங்க, கழட்டி வச்சுடுங்க. இது நல்லா திக் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் இது நல்லா திக் பேஸ்ட்டாக ஆக்கணும். வாட்டர், மில்க்கு ஆர் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வாட்டரே எனக்கு போதுமாக இருக்கும். ஸோ நான் வாட்டர் தவிர வேறு யூஸ் பண்ண மாட்டேன். அப்ளை ஆன் ஃபேஸ் பார்ட். உங்களுக்கு ஃபேஸில் எங்கெங்கே ஹேர் ரிமூவ் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் எனக்கு இங்கே மட்டும்தான் ஹேர் இருக்குங்கிறனால நான் இங்கே மட்டும்தான் ஹேர் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேத்துக்கு இங்கெல்லாம் நிறைய ஹேர் இருக்கும். அவங்கெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே ஹேர்லாம் வேணும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, நான் எனக்கு கையிலேயே இப்போ போகணுங்கிறனால கையில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகுது. இந்த இடம்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இதெல்லாம் ட்ரை ஆகிரும். ட்ரை ஆகினதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு வெட் வைப்ஸ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெட் வைப்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக இந்த ஒரு காட்டன் துணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சுட்டு அதை நல்லா தொடச்சிருங்க, வைப்ஸ் பண்ணிடுங்க. இப்படி நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹேர் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைப்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை எங்கெல்லாம் நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் பிம்பிள் ஏரியாஸ், இது நார்மலாக தெரிஞ்சது தானே. பிம்பிள் ஏரியாஸு, அப்புறம் கட்டான ஏரியாஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, சரி, ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் வச்சு துடைக்கலாம். ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். இதில் ஜாதாமசி பவுடர் போட்டிருக்காங்க, டர்மரிக் பவுடர், ரோஸ் பவுடர், பேஸ் பவுடர், முல்தானி மெட்டி, ரைஸ் பவுடர், கோகனட் பவுடர், இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ். இதில் ரொம்ப கெமிக்கலாக இருக்கிற மாதிரி எதுவுமே போடலை, எல்லாமே நேச்சராக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது என்னோடய செகண்ட் பேக்கெட்டு. சரி, ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கைக்கும் ட்ரை ஆனோடனே ஒட்டுக்காவே வைப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
6 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. எனக்கு இது போட்ட அப்புறம் எந்த ஒரு இரிட்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஃபேஸ் பேக் போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா எப்படி இருக்கும், லைக் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இது வெட் வைப் ஸ்விட்ச் பண்ணலாம். ஹேர் வருது. உங்களுக்கு தெரியுதா? ஹேர் வந்துடுச்சு. இது எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணனால எனக்கு ஓகே. ஏன்னா எனக்கு தெரியும் இது ஹேர் வந்துரும்னு. நம்ம ஆப்போசிட் டிரெக்ஷனில் வச்சு தான் வைப் பண்ணணும். அவ்வளோதான். மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். சரி, இதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் போட்டிங்களோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இதே மாதிரி மீசையும் எடுத்தாச்சு. இனி வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் இருக்குது, தாடியும் ஷேவ் பண்ணிக்கலாம், வேக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அமேசானில் வாங்கின 200 ருபீஸ் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய டிப்ஸ் எல்லாம் தருவேன். அதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸுக்கும் இருக்குது. பாய்ஸு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? பாய்.